This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program. முதலாம் உலக போருக்கான முதல் காரணம், முழு உலகமும் எண்ணற்ற இழப்புகளை சந்திக்க செய்த சம்பவம். ஆஸ்திரிய ஹங்கேரி நாடுகளின் இளவரசராய் இருந்தார் பிரான்ஸ் பெர்டினாண்ட். அவரின் முடியாட்சிக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தது செர்பிய நாடு. சரையவோ பகுதியில் தன் மனைவியுடன் மேற்கொண்டார் பயணம். இருவரும் அங்கே படுகொலை செய்யப்பட்டதால் தொடங்கியது கலவரம். ஆஸ்திரிய ஹங்கேரி படைகள் செர்பியாவின் மீது படையெடுப்பு. இதனால் ஜெர்மனியின் தலைமையிலான நேசப் படைகள் ஆஸ்திரிய ஹங்கேரி மீது போர் தொடுப்பு. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே கனன்று கொண்டிருந்த காழ்ப்பு காத்திருந்து வெடித்தது பெரு நெருப்பு. 1914 முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணமான ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் கொல்லப்பட்ட தினம் இன்று. உலகில் உருவாகிட வேண்டும் உடனடியாக ஓர் சமாதான ஒப்பந்தம். அனைத்து நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிர்பந்தம். சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்தனர். சமாதானம் ஒன்றே வருங்கால நலம் காக்கும் என்று மொழிந்தனர். உருவானது ஓர் நாள். உலக போரை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்த நாள். முதலாம் உலகப் போருக்கு அடித்தளமான நாள் 1914 ஜூன் 28. அதனை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் சேர்ந்து கையெழுத்திட்ட நாள் 1919 ஜூன் 28. 1919 முதலாம் உலக போரை நிறுத்த பாரிஸில் ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இன்று. இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தவர். ஆந்திராவின் கரீம் நகர் எனும் ஊரில் பிறந்தவர். பமுலபர்த்தி வெங்கட நரசிம்மராவ் என்பது அவரது பெயராக. பள்ளி படிப்பும் பட்டப்படிப்பும் முடித்து பணி செய்ய நினைத்ததோ வழக்கறிஞராக. இந்திய விடுதலை போராட்ட வீரராக தொடங்கியது இவரது சேவை. ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசாவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தது வாழ்க்கை. மாநில முதலமைச்சராக ஆந்திராவில் 3 ஆண்டுகள். மத்திய அமைச்சராக பல்வேறு துறைகளில் தொடர்ந்தன பல ஆண்டுகள். 1991 முதல் 96 வரை நம் நாட்டின் பிரதமராக பொறுப்பு. பொருளாதார துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது சிறப்பு. 1921 முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் பிறந்த தினம் இன்று. வங்காள தேசத்தின் பொருளாதார நிபுணர். ஆற்றிய பணியோ வங்கி முதல்வர். சிறு கடன் திட்டத்தை தோற்றுவித்தது இவருக்கு பெருமை. கிராம வங்கிகளை உருவாக்கியதும் இவரின் திறமை. முகமது யூனுஸ் எனும் இவர் ஏழைகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்காய் பாடுபட்டவர். சமுதாய முன்னேற்றமே பொருளாதார முன்னேற்றம் என்று முழங்கியவர். மகளிருக்கான சிறு தொழில் கடன்களை வழங்கி உதவினார். மக்கள் மனங்களில் அதனால் எப்போதும் உயர்ந்து நின்றார். நுண் கடன் தந்து எளியோர் வாழ்க்கைக்கு ஒளியூட்டினார். ஏழைகளுக்கு நேசக்கரம் நீட்ட வங்கிகளுக்கு வழிகாட்டினார். ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தமைக்காக 2006 ஆண்டு கிடைத்தது நோபல் பரிசு. தேசிய மற்றும் பன்னாட்டு விருதுகளோடு கிடைத்தது உலக உணவு விருது. 1940 வங்கதேச பொருளியலார் முகமது யூனுஸ் பிறந்த தினம் இன்று. தென்னாப்பிரிக்காவில் பிறந்த கனேடிய அமெரிக்க தொழிலதிபர், கண்டுபிடிப்பாளர், முதலீட்டாளர், தற்போதைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும், டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கட்டுமான தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியாகவும் திகழும் எலன் மஸ்க் பிறந்த நாள் என்று ஆண்டு 1971. தமிழ்நாட்டின்
சேலம் ஓமலூரில் பிறப்பு. 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி உடன்பிறப்புகள். ஆரம்ப காலத்தில் தந்தை குடும்பத்தை கைவிட தாய் சரோஜா அம்மாள் செங்கல் தூக்கி மரக்கறி வெற்றி நடத்தினார் குடும்பத்தை. தன் வயிற்றில் உதித்த முத்து ஒன்று தன் 5ஆம் அகவையில் இழந்தது காலை விபத்து ஒன்றில். வீரமங்கையின் பிள்ளை என்பதை நிரூபிக்கும் விதமாக விளையாட்டில் ஆர்வம் கொண்டு தக்க பயிற்சி பெற்று இந்திய மாற்றுத்திறனாளர் தடகள விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் போட்டியில் ரியோ டி ஜெனிரோவில் பங்கு பெற்று தங்கப் பதக்கம் பெற்ற இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்தது. தமிழக மாற்றுத்திறனாளர் தடகள விளையாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு பிறந்த நாள் என்று ஆண்டு 1995. This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program.